ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, பன்னீரையும் ப்ரொக்கோலியும் வச்சு ஒரு வெஜ் குருமா தான் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரெசிபி. ஸோ இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டு பண்ணலாம், ஓகேங்களா? நான் இப்போ ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு கேரட்டு, ஒரு 3 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பீன்ஸு, ஒரு சின்ன பீஸ் ப்ரொக்கோலி, அப்புறம் ஒரு பேக்கெட் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன், ஓகேங்களா? அந்த பன்னீரை வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வெங்காயத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துப்போம். வெங்காயத்தை கட் பண்ணிட்டாலே நம்ம என்ன பண்ணோன்னா, குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஏன்னா பேலன்ஸ் எல்லாம் அப்படியே அப்பப்போவே கட் பண்ணி எடுத்து போட்டாலே போதும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் குருமா செய்கிறது. ஸோ நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் வந்து ஆட் பண்ணிங்கன்னா குருமாவுக்கு வந்து ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த நெய்யோடு சேர்த்து அந்த ஸ்பைசஸ் அது வறுபடும் போது ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்கும். 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, அப்புறம் ஒரு அந்த ஸ்டார் பூ சொல்லுவாங்க இல்லையா, அன்னாச்சி பூன்னு சொல்லுவாங்களே அது, அப்புறம் 2 இலை. ஓகே, இதை போட்டுட்டு அப்படியே அந்த நெய்லேயும் அந்த எண்ணெயிலையும் அப்படி வறுக்கும் போதே ஒரு நல்ல ஸ்மெல் வரும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சு அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு வதங்குதோ அதை வச்சு தான் அந்த குழம்போட டேஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெங்காய வதக்கல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த குழம்புன்னு இல்லை, எந்த குழம்பா இருந்தாலும் சரி. ஸோ அதை மட்டும் ப்ராப்பராக நம்ம வதக்கிட்டோன்னா போதும். இப்போ நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கிறேன். வெங்காயம் இப்போ லைட்டாக வதங்கிடுச்சு. அந்த கண்ணாடி பதம் வர நேரத்தில் தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் போடுவேன். ஏன்னா அந்த மஞ்சத்தூள் வந்து அந்த வெங்காயத்துலேயும் அந்த எண்ணெயிலையும் படும் போது பார்த்திங்கன்னா அந்த குழம்புக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதை பாருங்கள் எவ்வளோ ப்ரௌனாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன், ஒரு 1.5 ஸ்பூனுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அந்த பச்சை ஸ்மெல் போன உடனே நம்ம என்ன பண்ணோம்னா தக்காளி ஆட் பண்ணிடணும். தக்காளி அப்படியே இந்த இதோடையே சேர்த்து பிசையணும். இது வந்து என்னென்னா நல்லா மசியணும். இது மசிஞ்ச பிறகு ஒரு 3 பச்சை மிளகா, அதை நான் அப்படியே முழுசாக தான் போடுறேன். இப்போ நான் இந்த கேப்லேயே நம்ம ஒன்று ஒன்றா கட் பண்ணிடணும் வெஜிடபிள்ஸை. ஸோ நான் இப்போ வந்து கேரட் கட் பண்ணியிருக்கேன். ஆனால் கேரட் வேகிறதுக்கு நம்மளுக்கு தண்ணி தேவை. ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். பீன்ஸு, பச்சை பட்டாணி, இதெல்லாம் டைரெக்டாக அப்படியே இதெல்லாம் ஊற வைக்கணும், வேக வைக்கணும்லாம் கிடையாது. இந்த பச்சை பட்டாணி டைரெக்டாக போட்டுடலாம். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, இதை நான் தோலே உரிக்காமல் நல்லா வாஷ் பண்ணி அப்படியே கட் பண்ணி போட்டிருக்கேன் சின்ன சின்ன பீசஸாக. இப்போ இந்த ப்ரொக்கோலி, இதை காலிஃப்ளவர் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். இது தனியாக வேக வைக்கணும்லாம் அவசியம் கிடையாது, இதுலேயே வெந்துடும். இது ரொம்ப ஈஸியாகவும் வெந்துடும். ஸோ ரொம்ப குக் பண்ணக்கூடாது ப்ரொக்கோலியை, அதனால தான் லாஸ்ட் ஆட் பண்ணுறோம். இந்த ஸ்டேஜில் பன்னீர் போட்டுறோம், ஓகேங்களா? பன்னீர் போட்டுட்டு இப்போ இது எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிடணும், இல்லைன்னா பிடிச்சிரும் அடியில். ஸோ கரெக்டாக அந்த வெஜிடபிள்ஸ் இருக்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டா போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணலாம். நான் வீட்டு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். தனியாத்தூளும் கரம் மசாலாவும் இப்போ ஆட் பண்ணக்கூடாது, லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும். ஸோ வெறும் மிளகாத்தூள் மட்டுமே போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சா? இப்போ நல்லா கொதிக்க விட்டு, நல்லா கொதிக்கிற நேரத்தில் நம்ம மூடி போட்டு மூடிடணும், விசில் வச்சிடலாம். ஓகே, இப்போ இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணலான்னா, நான் ஒரு ஜாரில் ஒரு 2 பீஸ் தேங்காய் பத்தையும், அப்புறம் கொஞ்சோண்டு ஒற்றைக்கல்லை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் குருமாவில், அதுதான் பயங்கர டேஸ்ட் கொடுக்கும். அப்புறம் 2 முந்திரி மட்டும் போட்டிருக்கேன். முந்திரி வந்து அப்படியே அந்த கிரேவியோடைய டெக்ஸ்சர் அப்படியே அழகாக தூக்கி கொடுக்கும். அதுவும் இல்லாமல் டேஸ்ட் வந்து ஹோட்டல் ஸ்டைல் குருமா மாதிரி மாறிடும். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம அரைச்சி நல்லா எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம கரம் மசாலாவை இதோடு ஆட் பண்ணணும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இல்லை 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவை ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்போ நான் அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், இது ஒரு 3 விசில் போயிடுச்சு. 3 விசில் 15 நிமிஷம் ஆச்சு. ஸோ 3 விசில் வந்த பிறகு இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ அந்த அரைச்சதை ஊற்றி, நீங்கள் இப்போ இதில் எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றினீங்கன்னா இது ஒரு சால்னா மாதிரி ஆகிடும்.
இல்லை எனக்கு கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் திக்காகவே வேணுன்ற அளவுக்கு வேணும்னா இந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து தனியாத்தூள் ஆட் பண்ணணும். நம்ம 2 ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் போட்டோம் இல்லையா, அதுக்கு 3 ஸ்பூன் தனியாத்தூள் நான் போட்டிருக்கேன். தனியாத்தூளும் கரம் மசாலாவும் கடைசி நேரத்தில் ஆட் பண்ணி அது லைட்டாக ஒரு கொதி விடும் போது தான் அந்த குருமாவுடைய டேஸ்ட்டே செம்மையாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா அப்படியே கொதி விட்டுடுச்சுங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லியை பிச்சு போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான் குருமா. இருக்கிற எல்லா வெஜிடபிளும், இந்த வெஜிடபிள் அந்த வெஜிடபிள் இல்லை, எல்லா வெஜிடபிளையும் நீங்கள் இதில் போடலாம். ஸோ போட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் பண்ணிங்கன்னா ஒரு அழகான ஒரு குருமா ரெடி ஆகிடும், அதுவும் ஹோட்டல் ஸ்டைலில். ஓகே, நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பை.